50% லாஸ் வந்தா ரிகவர் பண்ண 100% ப்ராஃபிட் தேவைன்னு தெரியுமா? இந்த வீடியோவில் நான் சொல்லப் போறது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன, அதை எப்படி நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதுக்கு பின்னாடி இருக்கும் சைக்காலஜி என்ன, எப்படி நாம கொஞ்சம் மேத்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் சைக்காலஜியை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கலாம், அல்லது முழு ட்ரேடிங் ஈகோசிஸ்டத்தை சிஸ்டமேட்டிக் வேயில் எப்படி கட்டிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப லேர்னிங் நிறைந்தது. அதனால் நான் உங்களிடம் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த வீடியோவை கவனமாக பாருங்க, நோட்ஸ் எடுங்க. நான் வரப்போகும் நேரங்களில் ரெகுலர் வீடியோக்கள் போடப் போறேன். நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வீர்கள். சரியா? இந்த வீடியோவில் நான் உங்களிடம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மற்றும் அதன் பின்னாடி இருக்கும் சைக்காலஜி, மேத்ஸ் பற்றி பேசப் போறேன். அதை எப்படி யூஸ் பண்ணி ட்ரேடிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம் என்று சொல்லப் போறேன். முதலில் ஒரு விஷயம் சொல்றேன் காய்ஸ். நீங்கள் ட்ரேடிங் ஆரம்பிக்கிற நேரத்தில் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், இல்லைனா லாஸ் வரும். இரண்டும் உறுதி. கவனமாக கேளுங்கள். சிலர் சோஷியல் மீடியாவில் பெரிய ப்ராஃபிட் மட்டும் காட்டுவாங்க, ஆனால் அவர்கள் எவ்வளவு லாஸ் எடுத்தார்கள் என்று காட்ட மாட்டாங்க. நீங்கள் ப்ராஃபிட் மட்டும் பார்த்து மார்க்கெட்டுக்கு வருகிறீர்கள். உங்கள் கையில் இருக்கும் பணத்தை கொண்டு வந்து முழுக்க இழக்கிறீர்கள். இது சரியான முறை இல்லை. நீங்கள் ரியலிஸ்டிக்காக சிந்திக்கணும். ட்ரேடிங்கில் லாஸ் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும். நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டால் லாஸுக்கு பயம் இருக்காது. அதை கையாள ஆரம்பிப்பீர்கள். சிறிய சிறிய லாஸ்களை கையாள ஆரம்பித்தால் உங்கள் ட்ரேடிங் மேம்படும். ஒரு கான்செப்ட் பார்ப்போம். நீங்கள் ₹1 ரிஸ்க் எடுத்தால் ₹2 ப்ராஃபிட் எடுக்க முயற்சிக்கிறீர்கள். இது ட்ரேடிங். ஆனா கேம்பிளிங் என்னன்னா, ₹100 போட்டு சரியா வந்தா ஜெயிப்பீங்க, இல்லைனா முழுக்க போயிடும். ட்ரேடிங்கில் என்ன நடக்கும் என்றால், ₹100 2 அல்லது ₹5 மட்டும் ரிஸ்க் எடுத்து ₹10 அல்லது ₹20 சம்பாதிக்க முயற்சிப்பீர்கள். இதுதான் ட்ரேடிங். இது ஒரு பிசினஸ். அதை பிசினஸ் மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் உங்கள் அணுகுமுறை தவறாகும். மார்க்கெட்டில் லாஸ் வரும், பெரிய லாஸ் கூட வரும். அதனால் உங்கள் ஃபினான்ஷியல் கண்டிஷனை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும் என்று தெரிந்திருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயம். ட்ரேடிங்கில் 4 வகை இருக்கும். பெரிய ப்ராஃபிட், பெரிய லாஸ், சிறிய ப்ராஃபிட், சிறிய லாஸ். ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க வேண்டுமெனில் பெரிய லாஸ் நீக்க வேண்டும். பெரிய லாஸ் தான் கணக்கை அழிக்கிறது. சிறிய லாஸ், சிறிய ப்ராஃபிட் இரண்டும் ஒன்றுக்கொன்று ரத்தாகும். ஆனால் பெரிய ப்ராஃபிட் தான் கணக்கை உயர்த்தும். அதனால் உங்கள் டார்கெட் பெரிய ப்ராஃபிட் பிடிப்பது. ஒரு வாரத்தில் அல்லது மாதத்தில் ஒரு பெரிய ட்ரேட் போதும். ஆனால் பெரிய லாஸ் வந்தால் கணக்கு சரிந்து போகும். ₹10 ₹20 போனது நல்லது. ஆனால் ₹20 ₹5 வந்தால் மீண்டும் ₹5 ₹10 வர 100% வளர்ச்சி வேண்டும். இதுதான் மேத்ஸ். பெரிய லாஸ் ஏன் வருகிறது? குவான்டிட்டி கட்டுப்பாடு இல்லாததால். ஃபார்முலா: ரிஸ்க் இன் மணி டிவைடட் பை ரிஸ்க் இன் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு குவான்டிட்டி. உதாரணம்: அக்கவுண்ட் 1 லட்சம், ரிஸ்க் 2% ஈக்குவல் டு ₹2000. ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட்ஸ், குவான்டிட்டி 200. எஸ்எல் ஹிட் ஆனால் லாஸ் ₹2000 மட்டும். இதுதான் சரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்போது லூசிங் ஸ்ட்ரீக். வின் ரேட் 70% என்றால் 4 முதல் 6 லாஸ் தொடர்ச்சியாக வரும். 50% என்றால் 7 முதல் 10 லாஸ் வரும். இதை தெரிந்திருந்தால் பயம் இருக்காது. 2% ரிஸ்க் எடுத்தால் 5 லாஸ் வந்தாலும் 10% லாஸ் தான். ஆனால் 10% ரிஸ்க் எடுத்தால் 5 லாஸ் வந்தால் 50% லாஸ். அதற்கு பிறகு 100% வளர்ச்சி தேவை. அதனால் ஒரு ட்ரேடில் 2%க்கு மேல் ரிஸ்க் எடுக்காதீர்கள். 50% அல்லது 60% வின் ரேஷியோ இருந்தாலும் போதும். ரிஸ்க் ரிவார்ட் 1:2 அல்லது 1:3 இருந்தால் நீங்கள் லாபத்தில் இருப்பீர்கள். ஒரு சிம்பிள் ஃபார்முலா: log n divided by log of 1 by win rate. இது லூசிங் ஸ்ட்ரீக் கணக்கிட உதவும். இது எல்லாம் லாஜிக் மற்றும் மேத்ஸ். லாஸ் வரும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை பயப்படாமல் பயன்படுத்த வேண்டும். இந்த மைண்ட் செட் இருந்தால் ட்ரேடிங் மேம்படும். மார்க்கெட்டில் லாஸ் தவிர்க்க முடியாது, ஆனால் ரிஸ்கை கட்டுப்படுத்த முடியும். மேத்ஸ் மற்றும் கட்டுப்பாடு இருந்தால் கணக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. அக்கவுண்ட் ஓபன் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் தன் லிங்க் இருக்கும். அடுத்த எபிசோடில் இன்னும் விஷயங்கள் பேசுவோம். ரெகுலர் வீடியோக்கள் வரும். தயாராக இருங்க. கொஞ்சம் முயற்சி செய்தால் வாழ்க்கை மாறும். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.